This is English Mozhi, an exclusive channel for Tamil speakers. Hello and வணக்கம். நான் உங்க தமிழ் பேசுறேன். நீங்கள் கேட்டவையில you ask, we answer. So this is the question today. Has or have plus V3 or has been or have been plus V3. இது பத்தி கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முன்னாடி நம்ம பேசிக் கிராமர் ரொம்ப குயிக்கா பிரஷ் அப் பண்ணிக்கலாம். தமிழ் போலவே தான் இங்கிலீஷ்லேயும் 3 டென்ஸ் இருக்குது, 3 காலம் இருக்குது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து எதிர்காலம். இது தவிர ஒரு 4 ஆஸ்பெக்ட் இருக்குது ஒவ்வொரு டென்ஸ் கூடயும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்குது, ப்ரெசன்ட் சிம்பிள் கண்டினியூஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு டென்ஸுக்கும் இருக்குது. ஸோ மொத்தமாக நமக்கு 12 டென்ஸ் வந்துடும். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12 டென்ஸ் வந்துடும் நம்ம கணக்குக்கு பார்த்தோன்னா. ஸோ ஒவ்வொன்றும் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் அதே மாதிரி பாஸ்ட் சிம்பிள் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் சிம்பிள் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். டோட்டலி 12. ஸோ இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, அதாவது நமக்கு தமிழில் 3 காலம் தான் இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நுவான்சஸ் சேர்த்து, ஆஸ்பெக்ட் சேர்த்து கிட்டத்தட்ட 12 காலம்னு வச்சுருக்காங்க. அதனாலேயே தான் நமக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே எல்லாத்தையும் பண்ண முடியறதில்ல. அங்கே தான் நமக்கு நிறையா சந்தேகங்கள் வரும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எல்லா டென்ஸ்க்கும் கொடுக்க நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். பி வித் மீ. இப்போ வந்து சிம்பிள் ஆஸ்பெக்ட் எடுத்துக்குவோம். ப்ரெசன்ட் சிம்பிளில் ஐ சிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடுகிறேன். பாஸ்ட் சிம்பிள் ஐ சாங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடினேன். ஃப்யூச்சர் சிம்பிளில் ஐ வில் சிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடுவேன். ஓகே, இது சிம்பிள் கண்டினியூஸ் வந்துடுவோம். ப்ரெசன்ட் சிம்பிள் கண்டினியூஸில் ஐ எம் சிங்கிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன். பாஸ்ட் சிம்பிள் கண்டினியூஸ் ஐ வாஸ் சிங்கிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தேன். ஃப்யூச்சர் சிம்பிள் கண்டினியூஸில் ஐ வில் பி சிங்கிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பேன் எதிர்காலத்தில். இப்போ பர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஐ ஹாவ் சங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடியிருக்கிறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஐ ஹேட் சங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடியிருந்தேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஐ வில் ஹாவ் சங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடியிருப்பேன். ஓகே, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இங்கே தான் நமக்கு கொஞ்சம் இடிக்கும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது. இந்த டென்ஸ் மாத்திரம்தான் நமக்கு அப்படி 1-on-1 நேராக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐவ் பின் சிங்கிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்து இருக்கிறேன் அப்படின்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐவ் பின் சிங்கிங் அ சாங் ஃபார் 5 minutes அப்படின்னா நான் வந்து 5 நிமிஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாட ஆரம்பித்தேன், இதுவரை பாடிட்டுருக்கிறேன், இப்போ தான் முடிச்சிருக்கேன் ப்ராபப்ளி. ஆல்ரைட், ஸோ அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹேட் பின் சிங்கிங் அ சாங், அதாவது ஐ ஹேட் பின் சிங்கிங் அ சாங் ஃபார் 5 minutes இன் த பாஸ்ட், நேத்தோ முந்தா நேத்தோ. ரைட், நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தேன், அதாவது பாஸ்டில், ஆனால் அதை கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷத்துக்கு செஞ்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ வில் ஹாவ் பின் சிங்கிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருந்திருப்பேன், அதாவது நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் தொடர்ச்சியாக நான் வந்து என்ன பண்ணுவேன், பாடிக்கொண்டு இருந்திருப்பேன், அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். ஸோ இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நமக்கு இங்கிலீஷில் பேசும்போது எக்ஸாக்டாக தமிழில் மேப் பண்ண முடியாததுனால நம்ம நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் போடுவோம் இங்கே. ஸோ பேக் டு த கொஸ்டின் அகெயின். அதாவது ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் V3, ஹேஸ் பின் ஆர் ஹாவ் பின் ப்ளஸ் V3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் V3னா என்னென்னு பார்த்துருவோம். இங்கே வந்து நம்ம ஒரு வினைச்சொல் வந்து 3 விதமாக உருவெடுக்குது. அது வந்து இப்படி கிடையாது. அதாவது தமிழில் வந்து நமக்கு வந்து நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், கடந்த காலத்தில் ஒரு வினைச்சொல் வந்து உருமாறும் இல்லையா. நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உருமாறும். இங்கே அப்படி கிடையாது. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சருக்கு மாறாது. அதுக்கு பதிலாக வேறு விதமாக வேர்ப்ஸை வந்து இவங்க வச்சுருக்காங்க. இதுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பட் ஃபார் நவ் ரொம்ப குவிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ
க்ளோஸ் அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குன்னா அது தான் பேஸ் ஃபார்ம். அதோட பாஸ்ட் டென்ஸ் எப்படின்னா க்ளோஸ்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஒரு வேர்ப் ஃபார்ம் இருக்குது, அது க்ளோஸ்ட். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. bring, brought, brought, sing, sang, sung, come, came, come, give, gave, given, live, lived, lived, forget, forgot, forgotten. ஓகே, ஸோ ஒரு வேர்ப் வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஃபார்ம் எடுக்கும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் V3 ஆர் இந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம எது கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்சஸ் கூட யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா has closed or have closed, past perfectனா had closed, future perfectனா will have closed. Okay, has sung, have sung, had sung, will have sung. Okay, so that's how it works. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முன்னாடி நிறைய பேசிக் ஸ்டஃப் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, அட்லீஸ்ட் ப்ரஷ் அப் பண்ண வேண்டியிருக்கு. தட்ஸ் வை ஐ எம் டிஸ்பிளேயிங் த கொஸ்டின் அகேன் அண்ட் அகேன் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் V3, ஹேஸ் ஆர் ஹாவ் பின் ப்ளஸ் V3 பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் V3 ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துட்டோம் இல்லையா? லுக் அட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். இப்போது ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட V1, V2, V3 எப்படி இருக்கும்? அதாவது ப்ளே, played, played, right? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் பண்ணும்போது இட் வில் பி either has played or have played. completed எடுத்துக்கிட்டிங்கன்னா complete, completed, completed. ஸோ இட் இஸ் either has completed or have completed. ஓகே, இப்போ sing எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் sing, sang, sung. Okay, so V3 is sung. So you will say has sung or have sung. I hope the present perfect structure is clear now. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். So finish, finished, finished. Wash, washed, washed. Bake, baked, baked. Read, read, read. Right? In the V3 verbs வச்சு we can form these present perfect sentences. She has finished her work. They have washed the clothes. Ramya has baked a cake. Karuna has read the document. Okay, structure படிச்சிட்டோம். இப்போ இந்த present perfectோட uses என்ன, எங்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூஸ் இல்லை ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் வந்து ஒரு காலையில் ஸ்பீச் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் வந்து நியூஸ் வாசிக்கும்போது நியூஸ் ரீடர்ஸ் என்ன சொல்லுவாங்க, த பிஎம் ஹேஸ் கிவன் அ ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறமா இப்போ தான் நீங்கள் ஹோம் ஒர்க்கை முடிச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க். ஓகே, இப்போ தான் முடிச்சிருக்கீங்க. இட் இஸ் அ ரீசெண்ட் இவெண்ட். The company has sold its shares. For example, போன வாரமோ இல்லை அதுக்கு முந்தின வாரமோ. ஓகே, இந்த ரீசெண்ட் பாஸ்ட் கம்பெனி வந்து ஷேர்ஸ் எல்லாம் விற்றுருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட யூஸ் என்னதுன்னா, நியூஸில் நிறைய இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஈவெண்ட்ஸ், இப்போ நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸு ஈவெண்ட்ஸை குறிக்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் இந்த ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஹேஸ் கிவன், ஹேவ் ஃபினிஷ்ட், ஹேஸ் சோல்ட் எல்லாமே ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் V3 வேர்ப் ஃபார்மில் தான் இருக்கும். அப்புறமா ஒரு ஆக்ஷனுக்கு, நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கு இப்போ நிகழ்காலத்தில் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் லாஸ்ட் மை கீஸ் தொலைஞ்சு போச்சு, அதனால் நிகழ்காலத்தில் என்ன பிரச்சனை, ஐ கேனாட் கெட் இன் டு மை ரூம். ஐ ஃபெயில்ட் மை எக்ஸாம், அதனால நிகழ்காலத்தில் என்ன, அது எப்படி எஃபெக்ட் பண்ணுது நிகழ்காலத்தை, ஸோ ஐ கான்ட் கெட் இன் டு அ காலேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாவ் லாஸ்ட், ஓகே, ஹாவ் ஃபெயில்டு ஆர் ஹேஸ் ஃபெயில்டு, இந்த மாதிரி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அன்ஃபினிஷ்ட் கரண்ட் டைமில் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஒரு காலத்தொடர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேஞ்ச். ஓகே, அது இன்னும் முடியல. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பற்றி இன்றைக்கே பேசுகிறது. ஹீஸ் ஆல்ரெடி ஈட்டன் 4 times டுடே. இன்றைக்கி நமக்கு இன்னும் முடியலை, இந்த நாள் முடியல, 4 தடவை இன்றைக்கே அவன் வந்து சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம இன்றைக்கே பேசுகிறோம். ஸோ இட் இஸ் அ கரண்ட் டைம், இட் இஸ் அன் அன்ஃபினிஷ்ட் டைம், அந்த டைம் முடியலை. ஓகே, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் ஈட்டன். ஓகே, ஐ ஹவ் நாட் சீன் ஹர் திஸ் வீக். இந்த வாரம் முடியல, அந்த வாரத்திலேயே நீங்கள் இருந்து பேசுகிறீங்க.
அப்படின்னா have not seen her this week. Have seen, present perfect again. I have missed classes twice this month. ஸோ இந்த மாதம் முடியலை, இந்த மாதத்துலேயே நீங்கள் பேசுகிறீங்க. I have missed classes twice. Okay, have missed. So have plus V3 verb, present perfect. Okay, number 4. How long? அதாவது ஏதோ ஒரு செயல் ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்குது, இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இனியும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். I've lived here since 2016. நான் இங்கே 2016 இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். She's gone to Chennai for 3 weeks. அவள் சென்னைக்கு 3 வாரம் போயிருக்கிறா. ஓகே, I've known ராணி ஃபார் 20 years. எனக்கு ராணியை 20 வருஷமாக தெரியும், இன்னமும் தெரியும், போக போகவும் தெரியும். ஓகே, இட் இஸ் லைக்லி டு கண்டினியூ. ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம், which is has or have plus V3. Have lived, has gone, have known. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு இன்னொரு யூஸும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் வேர்ப் பி வேர்ப் என்னென்னு பார்த்துருவோம். அதாவது பி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேர்ப். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ்ஸாக இருக்கும், இல்லை ஆமாக இருக்கும், இல்லை ஆராக இருக்கும். பாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா வாஸ் அ வேர் இந்த மாதிரி உருவெடுக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பின் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஒரு குவிக் டிப், அதில் 2 ஈ இருந்தாலும் இது வந்து பின் தான், பீன் அப்படிலாம் இல்லை, அ பின். ஓகே, ஷிஸ் பின், ரைட்? ஸோ இந்த பி வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் ஆம் ஆராக இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேரில் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பின் அப்படி இருக்கும். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் நம்ம வாழ்க்கை அனுபவங்களை பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஷிஸ் பின் டு த யூஎஸ், அவள் யூஎஸ் போயிருக்கிறா. ஓகே, ஐவ் நெவர் பின் டு டோக்கியோ, நான் டோக்கியோ போனதே இல்லை. மை டேட் ஹஸ் பின் டு சைனா ட்வைஸ், எங்கள் அப்பா வந்து சைனாக்கு 2 முறை போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். இதை பற்றி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பேக் டு த கொஸ்டின் அகேன். ஸோ ஹேஸ், ஹாவ் ப்ளஸ் V3 இப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்னு நமக்கு தெரியும். இது தவிர இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டோம். Now let's move on to the second part of the question. Has or have been plus V3. இது என்னதுன்னா, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட பாசிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட பாசிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இட்ஸ் ஹாஸ் பின் ப்ளஸ் V3, have been plus V3, or has been nominated, have been given. Okay, so this is the structure. Some examples: she's been nominated for the award, they've been given a warning, Ramya has been admired by many, the people have been protected. ஸோ நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரக்சரை பாசிவ் ஸ்ட்ரக்சராக எப்படி மாற்றணும்னு பார்ப்போம். ஆக்டிவ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஹேஸ் or have ப்ளஸ் V3 இருக்கும். பாசிவ் ஸ்ட்ரக்சரில் ஹேஸ் or have ப்ளஸ் பின் ப்ளஸ் V3. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ண முன்னாடி மற்றதெல்லாம் பார்த்துடலாம், உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஸோ இதில் லெஃப்டில் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, ரைட்டில் பார்க்குறது ஃபுல்லாக பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ லெஃப்டில் உங்களுக்கு ஒரு வேர்ப் இருக்குது, இட் இஸ் ஐதர் ஈட் ஆர் ஈட்ஸ் இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட்டில் உள்ள வேர்ப். அது பாசிவ் ஆகும்போது எப்படி ஆகுது அப்படின்னா இஸ் ஈட்டன் ஆர் ஆர் ஈட்டனாக மாறுது. ஓகே, ஐ ஈட் தோசா, நான் ஒரு தோசை சாப்பிட்றேன். தோசா இஸ் ஈட்டன் பை மீ, ஒரு தோசை என்னால் சாப்பிடப்படுகிறது. ஓகே, தட் இஸ் த மீனிங். கருணா ஈட்ஸ் தோசா, தோசா இஸ் ஈட்டன் பை கருணா. They eat a dosa is eaten by them. I eat idlis, idlis are eaten by me. She eats idlis, idlis are eaten by her. The players eat idlis, idlis are eaten by the players. So இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாசிவாக மாறும்போது தோசா சிங்குலர் அப்படிங்கிறதுனால இஸ் ஈட்டன் வருது, இட்லிஸ் ப்ளூரல் அப்படிங்கிறதுனால ஆர் ஈட்டன் வருது. ஓகே, மேக் அ நோட் ஆஃப் திஸ். ப்ரெசன்ட் சிம்பிள் கண்டினியூஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் ஆம் ஈட்டிங், இஸ் ஈட்டிங் ஆர் ஆர் ஈட்டிங் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி மாறுது பாசிவ்லனா இஸ் பீயிங் ஈட்டன் ஆர் ஆர் பீயிங் ஈட்டன். ஆம் ஈட்டிங் அ தோசா இஸ் பீயிங் ஈட்டன் பை மீ. கருணா இஸ் ஈட்டிங் அ தோசா இஸ் பீயிங் ஈட்டன் பை கருணா. They are eating a family dosa is being eaten by them. I'm eating idlis are being eaten by me. She is eating idlis are being eaten by her.
the players are eating idlis. Idlis are being eaten by the players. So முன்னமே சொன்ன மாதிரி தோசா சிங்குலர்ங்கிறதுனால is being eaten வருது. idlis pluralங்கிறதுனால are being eaten. So past simple பார்த்தீங்கன்னா leftல active voice, rightல passive voice. So verb வந்து ate. Okay, past simple verb is ate. And passive voiceல எப்படி transform ஆகுது அப்படின்னா either it is was eaten or were eaten. I ate a dosa was eaten by me. Karuna ate a dosa was eaten by Karuna. They eat a family dosa was eaten by them. I ate idlis were eaten by me. She ate idlis were eaten by her. The players ate idlis were eaten by the players. Right? So ate changes to was eaten or were eaten. Eaten again is a V3 verb. So அதே மாதிரி past simple continuous எப்படி மாறும் அப்படின்னா was eating or were eating changes to was being eaten or were being eaten. Okay, so rightல passive voice இருக்கு. Was or were plus being plus eaten. Eaten is the third verb or V3 or past participle. So finally நம்ம present perfectக்கு வந்துட்டோம். leftல active voice இருக்கு, rightல passive voice இருக்கு. So as you can see leftல has eaten இருக்கு இல்லனா have eaten இருக்கு and it changes to has been eaten or have been eaten. I've eaten a dosa has been eaten by me. Karuna has eaten a dosa has been eaten by Karuna. They've eaten a family dosa has been eaten by them. I've eaten idlis have been eaten by me. She has eaten idlis have been eaten by her. The players have eaten idlis have been eaten by the players. Some more examples, அதுக்கப்புறம் ரொம்ப clear-ஆ புரிஞ்சிரும். The officer has fired the employee. அதிகாரி பணியாளரை வேலை நீக்கம் செய்திருக்கிறார். The employee has been fired by the officer. பணியாளர் அதிகாரியால் வேலை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். Okay? The policemen have arrested the criminal. போலீசார் குற்றவாளியை கைது செய்துள்ளனர். The criminal has been arrested by the police. குற்றவாளி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளான். The teachers have evaluated the papers. ஆசிரியர்கள் விடைத்தாள்களை திருத்திவிட்டனர். The papers have been evaluated by the teachers. விடைத்தாள்கள் ஆசிரியர்களால் திருத்தப்பட்டுள்ளன. The government has changed the rules. அரசாங்கம் விதிகளை மாற்றியிருக்கிறது. The rules have been changed by the government. விதிகள் அரசாங்கத்தால் மாற்றப்பட்டிருக்கின்றன. Okay? I hope the video was useful and it clarified your query. I'll meet you in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.